சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்தாங்க போய் சரண்டர் பண்ணிருங்க போலீஸ். ஓகே சார். தேங்க்யூ சார். நல்லா வாங்க. அக்கா சொன்னா கேளுக்கா, நீ யார் சொன்னாலும் சாப்பிடவும் மாட்டேங்கிற, கொஞ்சம் சாப்பிடுக்கா. இப்படி சாப்பிடாம இருக்கிறதுனால எல்லாமே மாறிட போதா என்ன? லாவண்யா, அவ உனக்கு நல்லது தானே சொல்றா, அவளையே முறைக்கிற. எந்திரிச்சு வந்து கொஞ்சமாவது சாப்பிடு. எல்லாரும் என்ன சாப்பிட சொல்றீங்கல்ல, ஆனா ஜெயில அவரு எப்படி இருக்காரு, என்ன பண்றாருன்னு யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? உன் புருஷன் மேல தப்புலன்னா அவர் கண்டிப்பா வந்துருவாருக்கா. நீ உன் உடம்ப கெடுத்துக்காதக்கா, அப்புறம் உன்னை யாரு பாத்துப்பா? என்னை யாரும் பாத்துக்க வேண்டாம்ப்பா. என்ன பாத்துக்க என் புருஷன் இருக்காரு. அவர் உழைக்கிறாரு, உழைக்கல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் புருஷன் என் கூட இருந்தாலே நான் சந்தோஷமா இருப்பேன். அக்கா, மாமா வந்துட்டாரு. ஏ கதிர், அங்க பாரு மாமா. எப்படிங்க இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஏய், எனக்கு ஒண்ணும் இல்ல லாவண்யா, நான் தான் வந்துட்டேன்ல. மாமா எப்படி வெளியில வந்தாரு? யார் இவரை வெளியில கொண்டு வந்திருப்பா? அக்கா, மாமா வெளியில வச்சு பேசிக்கிட்டு இருக்க, உள்ள கூட்டிட்டு போக்கா. உள்ள வாங்க. ஏய், ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன். லாவண்யா, திருஷ்டி கழிச்சிட்டு தான் உள்ள கூட்டிட்டு போகணும். கௌசல்யா, வாசல கொட்டிட்டு வாடி. எங்க உள்ள வாங்க. என்ன மாப்ள அப்படி பாக்குற? ஏதோ யோசனையாவே இருக்க. எப்படி இருக்கீங்க மாமா? மாமா, தயவு செஞ்சு எதையும் வெளில காட்டி கொடுத்துறாதீங்க மாமா. மாப்ள, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் மாப்ள, பயப்படாத. ஆனா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் மாப்ள. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரம்? சீக்கிரமா உள்ள வாங்க. இத வரேன். ஓகே. என்னங்க, எப்படி வெளியே வந்தீங்க? என்ன நடந்துச்சு? இளமதியோட அப்பாவே சரண்டர் ஆயிட்டாரு. என் ஃபேக்டரியில் நடந்த தப்புக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், அவரை வெளியே விட்டுருங்கன்னு இளமதியோட அப்பா சொன்னாராம். அதான் அவங்களோட லாயரே என்னை வெளியே எடுத்துட்டு வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சுட்டாரு. எங்க அப்பா சரண்டர் ஆயிட்டாரா?
அவர் மேல தப்பு இருக்குன்னு நீ போய் சத்தம் போட்டு வந்தல்ல, அதனாலதான் அவர் மேல தப்பு இருக்குன்னு அவரே ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிட்டு மாமாவை வெளியில விட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். எப்படியோ நீங்க வந்துட்டீங்கல்ல, அது போதும். அக்கா முகத்துல இப்பதான் சந்தோஷமே தெரியுது. ஏங்க, இனிமே நீங்க கோர்ட்டு பக்கம் ஜெயில் பக்கம் எங்கேயுமே போக கூடாது. வாங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வாங்க போலாம். ஹலோ சௌந்தர்யா, நான் அம்மா பேசுறேம்மா. சொல்லுமா. உன் மாமனாருக்கு ரொம்ப தங்கமான மனசுமா. அவரு என் மேலதான் தப்புன்னு சொல்லி சரண்டர் ஆனதுனாலதான் லாவண்யா வீட்டுக்காரரை வெளியில விட்டுருக்காங்க. என்னம்மா சொல்ற? மாமா வீட்டுக்கு வந்துட்டாரா? ஆமா சௌந்தர்யா, இப்பதான் உன் மாமா வீட்டுக்கு வந்தாரு. போதுமா? இப்போ உனக்கு சந்தோஷமா? இப்ப எங்க அப்பா மறுபடியும் ஜெயில இருக்காரு, சந்தோஷம் தானே உனக்கு? சௌந்தர்யா, அம்மா நான் அப்புறமா பேசுறேன். என்ன சந்தோஷம்? ஒரு அப்பாவே உள்ள இருந்தாரு, அது உங்க அப்பாவுக்கு ஒருத்தி இருக்கு. அவரா போய் தப்ப ஒத்துக்கிட்டு என் மாமாவை வெளியே விட்டுருக்காரு. இதுல சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு அப்பாவையோட வாழ்க்கை உங்களால பாதிக்கப்படலையேன்னு நீங்க தான் சந்தோஷப்படணும். சௌந்தர்யா, எவ்வளவு சொன்னாலும் நீ உனக்கு தோன்றதே பேசிட்டு இருக்க.